Hello. A system of four forces acting on our body is shown in the figure. Determine the resultant. இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் 2004 கேட்ட ஒரு கொஸ்டின். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். எல்லா கான்செப்ட்ஸும் இதுமே இருக்க போகுது. சரியா, போகலாமா? இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணி சில கான்செப்ட்ஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். டிட்டர்மைன் த ரிசல்டன்ட். ரிசல்டன்ட்னா மொத்த விளைவு என்ன அப்படின்னு தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு குவாட்ரண்ட் 1, குவாட்ரண்ட் 2, குவாட்ரண்ட் 3, குவாட்ரண்ட் 4 4 குவாட்ரண்ட்லேயும் ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. இதில் வந்து இந்த கணக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல். பிகாஸ் எல்லா வகையான ரிசால்விங்கும் இதில் கொண்டு வந்திருக்காங்க. மேக்ஸிமம் தே ஹவ் ட்ரைட் இட் பண்ணி இதில் இருக்குது. ஸோ இட்ஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம். இப்போ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் F1 அப்படி நம்ம நேம் வச்சுக்கலாமா? செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் F2 வெக்டர் அப்படின்னு எடுத்துக்கலாமா? தேர்ட் குவாட்ரண்ட் F3 வெக்டர், ஃபோர்த் குவாட்ரண்ட் F4 வெக்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம கேட்டிருக்கிறது ரிசல்டன் கேட்டிருக்காங்க, ஆர் வெக்டர் கேட்டிருக்காங்க. ஸோ ஆர் வெக்டர்னா என்ன? ஐ ஹாவ் டு டூ வெக்டர் சம், அதாவது வெக்டர் கூட்டல் பண்ண வேண்டும். இது மதிப்போட கூட்டல் கிடையாது. சரியா, மதிப்போட கூட்டல்னா மேக்னிடியூட சம். சரியா, மேக்னிடியூடோட சம்னா என்ன இருக்குது? உங்களுக்கு 200 + 120 + 50 + 100 அப்படின்னு டைரெக்டாக என்ன கூட சொல்லிடக்கூடாது. 200 அதை மாதிரி நம்ம சொல்லிட்டா இது வந்து தப்பு. இங்கே வந்து வெக்டரை ஆட் பண்ணணும். வெக்டரை ஆட் பண்ணணும்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் ஒரு வெக்டர், அதனால் அதுக்கு மதிப்பும் இருக்கும், திசையும் இருக்கும், ஒரு டைரக்ஷன் இருக்கும். தட் மீன்ஸ் அதுக்கு ஒரு ஆங்கிள் ஆஃப் ஆங்கிள் இருக்கும் ஆக்ட் பண்ணுறதுக்கு. இப்போது நமக்கு இந்த கணக்கை வந்து நம்ம சால்வ் பண்ணணும்னா பொதுவாக கோஆர்டினேட் ஆக்சிஸ் அப்படின்னு ஒன்று எடுக்கணும். அப்படி எடுக்கும் பொழுது எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இதான் என்னோடய எக்ஸ், இதான் என்னோடய ஒய் அப்படின்னு அவங்க டினோட் பண்ணியிருக்காங்க, கரெக்டாக சொல்லியிருக்காங்க. ஆனால் என்னோடய ஃபோர்ஸ் எப்படி இருக்குது? இன்க்ளைண்டாக இருக்குது. இப்போ இந்த ஃபோர்ஸினுடைய வீரியம் எக்ஸில் கொஞ்சம் இருக்கும், இந்த ஃபோர்ஸினுடைய வீரியம் கொஞ்சம் ஒயில் இருக்கும். இப்போ என்ன பண்ணோன்னா எல்லா ஃபோர்ஸினுடைய எக்ஸ் வீரியம் என்ன, இன்டென்சிட்டி என்ன, எல்லா ஃபோர்ஸினுடைய ஒய் வீரியம் என்ன அப்படிங்கிறத தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டு வாட் ஷுட் ஐ டூ, அதை எல்லாத்தையும் தான் ஆட் பண்ணணும். அதை ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்னா மொத்த கடைசியாக அந்த 4 ஃபோர்ஸுமே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரே ஃபோர்ஸாக மாற்ற போகிறோம். ஒன் ஃபோர்ஸ், சிங்கிள் ஃபோர்ஸாக மாற்ற போகிறோம். ஒன் சிங்கிள் ஃபோர்ஸ். அந்த சிங்கிள் ஃபோர்ஸினுடைய எக்ஸ் காம்பனண்ட் ஒய் காம்பனண்ட் என்னன்னு நமக்கு தெரிஞ்சு போயிடும். அதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம், அதாவது எந்த ஆங்கிளில் இன்க்ளைண்ட் ஆகிருக்கு, அதோடைய மொத்த இன்டென்சிட்டி என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். போகலாமா? சரி, இப்போது F1 வெக்டர் எடுக்கலாமா? ஸோ F1 வெக்டர் எவ்வளோ வேல்யூ இருக்குது? F1 வெக்டர் இஸ் 200 நியூட்டன். இதுக்கு ஆங்கிள் கொடுக்காம என்ன பண்ணியிருக்காங்கன்னா they have given a ஸ்லோப் மாதிரி வரைஞ்சிருக்காங்க. இது பேர் ஸ்லோப்பில் ஆங்கிளை ரெப்ரசன்ட் பண்ணுறது காமிச்சிருக்காங்க. ஸோ இது 1, இதை நான் 2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இங்கே எனக்கு ஆங்கிள் என்ன எடுத்துக்கிறேன்னா திஸ் மேக்ஸ் அன் ஆங்கிள் ஆல்ஃபா அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஸ்லோப்பை மட்டும் தனியாக வரைஞ்சிக்கிறேன், எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணுது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ ஆங்கிள் ஆல்ஃபா எனக்கு இங்கே 1 அண்ட் இங்கே 2 அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணும் பொழுது ஏபிசி அப்ளை பண்ணும் பொழுது AC² = AB² + BC². அப்படி தானே? ஸோ கொஞ்சம் நான் நீட்டாக எழுதலை, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ ஏபியோட நீளம் எவ்வளோடா? ஏபியோட நீளம் 2² ப்ளஸ் பிசியோட நீளம் எவ்வளவு? 1² இதான் என்னென்னா AC² நீளம். ஸோ AC² = 2 to 4 + 1. 4 + 1 is 5. AC². இப்போ நான் AC என்னென்னு கண்டுபிடிக்கலாம். how will I find AC? நான் ரெண்டு பக்கமும் நான் ஸ்கொயர் ரூட் எடுத்தேன்னா பவர் 1/2 எடுக்கும் பொழுது, ஸோ ஹோல் பவர் 1/2 எடுக்கிறேன். ஸோ 1/2 மீன்ஸ் என்ன? AC². அந்த பவர்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சரியாடா? ஐ கேன் மல்டிப்ளை தி பவர். ஸோ 5க்கு வந்து நம்ம இப்படி எடுக்க முடியுமா? நம்ம ஒரு ஐ கான்ட் ரைட் இட் அஸ் சம்திங் ப்ராப்பராக ஸ்கொயர் மாதிரி எழுத முடியாது, பர்ஃபெக்ட் ஸ்கொயர் மாதிரி எழுத முடியாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், 5 பவர் 1 தான் இருக்குது, பவர் 1/2.
இப்போ எனக்கு என்ன ஆகும், இந்த இடத்துல இருக்கிற ஹோல் ஸ்கொயர் அண்ட் திஸ் டூ கெட் கேன்சல்ஸ். ஃபைனலாக வந்து நிற்கும் ஏசின்னு வந்து நிற்கும். நான் 5 பவர் 1/2 நான் எப்படி எழுதலாம், √5 அப்படின்னு நான் எழுதலாம். ஸோ என்னுடைய ஹைபாட்னியூஸ் ஏசி இஸ் வாட், √5. ரூட்னு இருந்தாலே எனக்கு என்ன இருக்க போகுதுன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கும். பட் நான் ஐ எம் இன்ட்ரெஸ்டட் ஒன்லி இன் த வேல்யூ, மேக்னிடியூட், நீளம் தான் வேணும். ஸோ அதனால் எதை மட்டும் எழுதுனா போதும், ஐ கேன் ரைட் ஒன்லி தி ப்ளஸ் சைன், ப்ளஸ் √5 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஐ எம் கோயிங் டு ஃபைண்ட் த காஸ் அண்ட் சைன். இந்த முக்கோணத்துக்கு காஸ் அண்ட் சைன் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ how will I find cos alpha, adjacent side by hypotenuse. ஆல்ஃபாவுக்கு adjacent side இது இந்த 2. ஹைபாட்னியூஸ் என்ன இருக்கிறதுலே பெரிய நீளம் என்னது, அதான் ஹைபாட்னியூஸ். √5னா 2.236 அப்படி தானடா. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், அதான் இருக்கிறதுலே ஹைபாட்னியூஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ நான் என்ன எழுதலாம், 2 divided by 2.236. அப்புறம் காஸ் ஆல்ஃபா எழுதியாச்சு. இப்போ நம்ம சைன் ஆல்ஃபா எழுத போகிறோம். சைன் ஆல்ஃபானா ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ். ஆப்போசிட் என்ன இருக்குது எனக்கு, ஆல்ஃபாக்கு ஆப்போசிட் 1 பை ஹைபாட்னியூஸ் என்ன 2.236. சரியா, எழுதியாச்சு. இப்போது காஸ் அண்ட் சைன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் ஃபார் என்னது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சாச்சா. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், அதை ரிசால்வ் பண்ண போகிறேன். ரிசால்வ் பண்ணணும்னா ஐ ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் த டெய்ல், வால்லேருந்து ஆரம்பிக்கிறேன். அப்படி நான் என்ன பண்ணிக்கிறேன், தலைக்கு போய்க்கிறேன். இந்த ஸ்லோப் மேக் பண்ணுற அதே ஆங்கிள் தான் ஆல்ஃபா தான் என்ன மேக் பண்ணியிருக்க போகுதுன்னா இந்த ஃபோர்ஸும் மேக் பண்ணியிருக்க போகுது. இஸ் இட் ஓகே? சரி, எவ்வளோ ஆங்கிள் இட்ஸ் மேக்கிங், நான் என்ன எடுத்துக்கிட்டேன், ஆல்ஃபா அப்படின்னு எடுத்துருக்கேன். இப்போ வால்லேருந்து இதான் டெய்ல், இது என்னது ஹெட். வால்லேருந்து நான் தலைக்கு மார்ச் பண்ண போகிறேன். மார்ச்னா ட்ராவல் ஆக போகிறேன். கரெக்டாக இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிடணும். இங்கே வேணால் ஒரு லைன் மாதிரி போட்டுக்கோங்களேன், ஒரு கற்பனையான ஒரு லைன் மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா இட் பி ஸோ ஈஸி. லைட்டாக ஒரு மைல்டாக ஒரு லைன் போட்டுக்கிறேன், இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம எதுக்கு தான் ரிசால்வ் பண்ண போகிறோம், we are going to resolve it for the எந்த ஆக்சிஸை நம்ம அனாலிசிஸ் பண்ணுறதுக்காக எடுத்திருக்கோமோ அந்த டிரெக்ஷனில் தான் we have to travel. எந்த டைரெக்ஷனை அனாலிசிஸ் பண்ணுறதுக்காக ட்ராவல் எடுத்திருக்கோமோ இதான் நம்முடைய எக்ஸ் அண்ட் ஒய், இதை தான் நம்ம எடுக்கணும். சரியா? ஸோ இப்போ ஒய் டைரெக்ஷனில் நான் ட்ராவல் பண்ணணுன்னா ஐ ஹேவ் டு ட்ராவல் ஆன் தி ஒய் டைரெக்ஷன். ட்ராவல் பண்ணியாச்சா? ஸோ ரெட் கலர் டினோட்ஸ் ஆப்போசிட்டாக அட்ஜசென்ட்டா? ரெட் கலர் டினோட்ஸ் தி ஆப்போசிட் சைட் ஆஃப் த ட்ரையாங்கிள் and the yellow color denotes the adjacent side of the triangle. அப்படி தானே, முக்கோணத்தோட பக்கத்தில் உள்ள பக்கம். ஸோ நான் என்ன எழுத போகிறேன், how to write இது எப்படி எழுதணும், adjacent side means adjacent side பிஹேவ் ஆகுதுன்னா அது hypotenuse times the cos of எந்த ஆங்கிள் மேக் பண்ணியிருக்கோ அதை எழுதணும். புரியுதா? ஓகே, hypotenuse times cos of the angle made. cos எந்த ஆங்கிள் மேக் பண்ணியிருக்கு, ஆல்ஃபாங்கிற ஆங்கிள் மேக் பண்ணியிருக்கு. ஹைபாட்னியூஸ் என்ன வேல்யூ நம்ம எடுத்துக்கலாம், ஹைபாட்னியூஸ் இஸ் 200 நியூட்டன். ஸோ 200 நியூட்டன் காஸ் ஆல்ஃபா. இஸ் இட் ஓகே? ஸோ இதனுடைய 200 நியூட்டன் காஸ் ஆல்ஃபா. ஸோ ஆப்போசிட் சைடு என்ன பிஹேவ் பண்ணுது, இட் பிஹேவ்ஸ் இந்த ஹைபாட்னியூஸ் டைம்ஸ் சைன் ஆல்ஃபா அப்படின்னு எழுதலாம். ஸோ ஹைபாட்னியூஸ் என்னடா இருக்குது, 200 நியூட்டன், 200 இன்ட்டு சைன் ஆல்ஃபா. இதை நான் எப்படி சைன் ஆல்ஃபா அப்படிங்கிறது நான் என்ன எடுத்திருக்கேன், 1/2 டிவைடட் பை 2.236 இருக்குது. அதை எடுத்து ப்ளக்இன் பண்ணலாம். அல்லது ரொம்ப சிம்பிளாக நம்ம எழுதுறதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம், பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கணும், ரொம்ப என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு நினைக்கிறதுக்கு பதிலாக ஐ கேன் ரைட் இட் √5 கூட எழுதிக்கலாம். சரியா? ஐ கேன் ரைட் இட் √5. நம்ம எப்படி we are allowed to use calculator in engineering. அதனால் ஸோ காஸ் ஆல்ஃபாக்கு ஆனால் நிறைய தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நிறைய சயின்டிஸ்ட் எக்ஸாம், கேட் எக்ஸாம், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் வாட் இஸ் ரிக்வயர்ட், கேல்குலேட்டர் சம்டைம்ஸ் கொடுக்க மாட்டாங்க.
கால்குலேட்டர் கொடுக்காததுனால we are required to யூஸ் ஹேண்ட் கால்குலேஷன் நமக்கு தேவைப்படும். அதனால் நம்ம என்ன பண்ணணும், இந்த வேல்யூஸ் எல்லாம் சம்டைம்ஸ் தம் ரூல்ஸ் மாதிரி ஞாபகம் வச்சுருக்கணும். இன்ஜினியரிங்க்கு வந்து we are required to இன்ஜினியர்ஸாக மாறணும்னா சம் டேட்டாஸ் எல்லாம் ஸ்டாண்டர்ட் டேட்டாஸ் எல்லாம் we have to keep in mind. ஓகே, ஸோ 200 divided by √5 என்ன வேல்யூனா 89.44 Newton. So 202 multiplied with 2√5 na 178.9. இது நம்ம we'll use the calculator and write. So நம்ம f1 vector கண்டுபிடிச்சிட்டோம். f1 vector is equal to f1 vector is equal to இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதலாம் அல்லது வெக்டர் ஃபார்மில் கூட ஆட் பண்ணி எழுதலாம். நான் மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ இட் வில் பி ஈஸியர் என்ன. ஸோ முதல்ல எக்ஸ் காம்பனண்ட் எழுதணும். எக்ஸ் காம்பனண்ட் யார்? எக்ஸ் காம்பனண்ட் இஸ் த எல்லோ கலர் பர்சன் 178.9. இப்போ எக்ஸ் காம்பனண்ட் நம்ம ரீட் பண்ணணும். எக்ஸ் காம்பனண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ். இது என்னது? ஒய் காம்பனண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ். ஸோ எக்ஸ் காம்பனண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் என்ன? 178.9. y component of the first force என்ன? 89.4. இப்போ z component இருந்தால் z component இங்கே எழுதிக்கணும். z component இது கிடையாது, இது 2 dimensional ப்ராப்ளம்ங்கிறதுனால xy மட்டும்தான் இருக்குது, அது எழுதணும்னு அவசியம் இல்லை. போகலாமா? ஓகே, we have done with the first force. முதலாவது ஃபோர்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் வெக்டரை நம்ம எழுதிட்டோம். we have to add only the இதை மட்டும்தான் ஆட் பண்ணணும். 178.9 89.44 plus f2 vector போலாமா? அப்போ we have to add only the components vector sum. இப்போ செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கிற ஃபோர்ஸ் நம்ம பார்க்கும் பொழுது it is 120 Newton. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்? I am going to march from the பயணிக்க போகிறேன். I have to march from the tail to the head. அப்படின்னா எனக்கு என்ன வரும்? I have to travel towards இந்த டைரக்ஷன். அப்படி தானே நாங்கள் போய் தலைக்கு போய் சேர முடியும். ஸோ I have to travel upwards, மேல் நோக்கி பயணிக்கிறேன். புரியுதா? ஸோ எல்லோ கலர் இப்போ -x டைரக்ஷனில் பயணிக்கிறோம். And the violet color is traveling in plus y direction. இப்போ எனக்கு இங்கே எனக்கு பார்த்தோன்னா நமக்கு we are given a slope, ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. ட்ரையாங்கிள் லைக் திஸ். எனக்கு இங்கே 3, இங்கே 4, எனக்கு இங்கே நான் ஏபிசி ஏற்கனவே எடுத்துட்டேன்னா, ஸோ இங்கே நான் என்ன எடுக்கிறேன்? DEF. ஸோ சைட்ஸில் பார்த்தா எது நமக்கு லார்ஜஸ்ட் சைடு? ஹைபாட்னியூஸ் இஸ் DF. எப்படி தெரிஞ்சுக்கலான்னா இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்குல்ல, அதுதான் நமக்கு என்னென்னா ஹைபாட்னியூஸ். சரியா? ஸோ அந்த இதை நம்ம கண்டுபிடிச்சாகணும். ஐ வில் டேக் இட் as ஹைபாட்னியூஸ். ஸோ ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ED ஸ்கொயர் ப்ளஸ் EF ஸ்கொயர். ED ஸ்கொயர் எவ்வளவு? 3 ஸ்கொயர். EF ஸ்கொயர் என்னது? 4 ஸ்கொயர். ஸோ ஆட் பண்ணால் 9 + 16 எவ்வளவு? 25. நமக்கு என்ன கிடச்சிருக்கு? ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர். ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் என்ன? 25. அதை வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாற்றலாம். ஏன்னா இட்ஸ் a பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னா h5 ஸ்கொயர் h ஸ்கொயர். இப்போ நான் என்ன பண்ணுறேன்? h is equal to, நான் ஏற்கனவே இந்த ஸ்டெப்ஸை சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ த ஆன்சர் இஸ் 5. ஸோ ஹைபாட்னியூஸ் டேக்ஸ் அண்ட் இது என்னது? 5 அப்படின்னு எடுத்துக்குது. நான் இப்போ இங்கே ஒரு ஆங்கிள் டிஃபைன் பண்ண போகிறேன். இங்கே ஒரு ஆங்கிள் நான் டிஃபைன் பண்ண போகிறேன்.
இந்த ஆங்கிள் இது என்னன்னா பீட்டா அப்படின்னு எடுத்துக்கிறேன். சைன் பீட்டா என்ன வரும்? ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்னியூஸ். பீட்டாக்கு எதிர யார் இருக்கா? 4. ஹைபாட்னியூஸ் என்ன? 5. காஸ் பீட்டா அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்னியூஸ். பீட்டாக்கு பக்கத்தில் யார் இருக்கா? 3. ஹைபாட்னியூஸ் என்ன? 5. சரியா? ஸோ இப்போது நான் என்ன சொன்னேன்? ஹவு ஷுட் யூ ரைட் இட்? ஹைபாட்னியூஸ் மல்டிப்ளைடு வித் இந்த எல்லோ கலர். ஓகே, நம்ம எல்லோ கலரை நம்ம என்ன எடுத்துக்கலாம்? ஸோ இது F2 ஃபோர்ஸ் தானே, F2 வெக்டர். இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஸ்டாண்டர்டாக எழுதணும்னா F2 வெக்டர் ஈக்குவல் டு F2x எந்த டைரக்ஷனில் போகுது? F2x எந்த டைரக்ஷனில் போகுதுடா? இட்ஸ் கோயிங் இன் த மைனஸ் எக்ஸ் கேப் டைரக்ஷன் அல்லது மைனஸ் ஐ கேப் கூட போடலாம். அண்ட் F2y பாயிண்டிங் இன் த ஒய் கேப் டைரக்ஷன். இப்படியும் எழுதலாம், இல்லை மேட்ரிக்ஸ் ஃபார்ம்லேயும் எழுதலாம். போனதில் நான் என்ன எழுதி கொடுத்தேன்? மேட்ரிக்ஸ் ஃபார்மில் சொல்லி காமிச்சேன். இப்போ வெக்டர் ஃபார்மில் சொல்லி காமிக்கேன். என்னென்ன வடிவம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ல உங்களுக்கு. ஸோ ஸோ F2x என்னதுடா? ஸோ F2x இஸ் ஈக்குவல் டு, இப்போ நம்ம F2x தனியாக எழுதிடலாம். இது எல்லோ கலர் தானே, அந்த இங்கே ஆல்ஃபாங்கிற ஆங்கிள் மேக் பண்ணுது. ஸோ இங்கே பீட்டாங்கிற ஆங்கிள் மேக் பண்ணுது. எல்லோ கலர் வந்து இட் சர்வ்ஸ், இட் பிஹேவ்ஸ் லைக் அ அட்ஜசன்ட் சைடு. அது அட்ஜசன்ட் சைடாக செயல்படுது. வயலட் கலர் வந்து எது? ஆப்போசிட் சைடாக செயல்படுது. ஸோ நம்ம F2x எல்லோ கலர் F2x தானே, எக்ஸ் ஆக்சிஸ்க்கு இணையாக தானே இருக்குது, பேரலல் டு த எக்ஸ் ஆக்சிஸ் தானே. அது எப்படி எழுதலாம்? ஹைபாட்டென்யூஸ் டைம்ஸ் காஸ் ஆஃப் பீட்டா. ஓகே, F2y எப்படி எழுதலாம்? ஹவு கேன் ஐ ரைட் F2y? F2y hypotenuse times of sin of beta. இப்போ cos beta sin beta லாம் சப்ஸ்டிட் பண்ணலாமா? cos beta is equal to 3/5 and sin beta is equal to 4/5. hypotenuse ஓட வேல்யூ எவ்வளவு? 120 நியூட்டன். சரியா? இதை எடுத்து அப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன வரும்? இதை கேன்சல் அவுட் பண்ணால் எனக்கு என்ன ஆன்சர் வரும்னா 72. அண்ட் இதை ஒர்க் பண்ணால் 120 × 3/5, 120 × 4/5 என்னது? 96. இப்போ அந்த 72 எடுத்து நான் என்ன பண்ணுறேன்? ஐ எம் கோயிங் டு பிளக் இன் ஹியர். 72 எடுத்து நான் பிளக் இன் பண்ணும்போது இட் இஸ் 72 minus x cap and 96 y cap. இப்போ 72 மைனஸ் எக்ஸ் கேப்பும் எழுதலாம், அல்லது மைனஸ் 72 எக்ஸ் கேப் அப்படின்னு எழுதலாம். நம்ம இந்த கணக்கு ஃபுல்லத்தையும் மேட்ரிக்ஸ் ஃபார்ம்லேயே போட்டுருவோம். இப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக நான் எழுதியிருக்கேன். -72 + 96 இதுதான் F2 வெக்டர். இது என்ன டைமென்ஷனல் ப்ராப்ளம்? 2 டைமென்ஷனல் ப்ராப்ளம். அதனால் இதாவது 2 மட்டும் எக்ஸ் காம்பனண்ட் ஒய் காம்பனண்ட் மட்டும் எழுதினா போதும். -72 + 96. இப்போ 3வது வெக்டர் போகலாமா? இந்த இடத்துல நமக்கு 3வது வெக்டர் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது போல். ஸோ வி சி ஹியர், இங்கே எனக்கு என்ன இருக்குது? 60 டிகிரி இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணலாம்? வரைஞ்சிடலாமா? த தேர்ட் ஃபோர்ஸ்னுடைய மதிப்பு எவ்வளோடா? அதான் ஹைபாட்னியூஸாக சர்வ் பண்ணுது. தேர்ட் ஃபோர்ஸோட வேல்யூ தான் ஹைபாட்னியூஸாக இருக்குன்னு. எவ்வளோடா? 50 நியூட்டனா? இட்ஸ் 50 நியூட்டன். அண்ட் ஹவு மச் ஆங்கிள் இட் மேக்ஸ்? என்ன ஆங்கிளை உருவாக்குது? 60 டிகிரி உருவாக்குது. வால்லேருந்து ஆரம்பித்து ஐ ஹாவ் டு ட்ராவல் டு த ஹெட். தலைக்கு போகிறேன். ஸோ எல்லோ கலரில் என்ன எழுதும்போது ஹைபாட்னியூஸ் இன்ட்டு தேர்ட் ஃபோர்ஸ் F3x. என்னடா இப்படிலாம் கரெக்டாக எழுதுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
நல்ல மார்க் கிடைக்கும். எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணுது? cos 60. இந்த பையனுக்கு நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு they will feel. F3y என்ன? 50 sin 60 டிகிரி. இது எந்த டைரக்ஷனில் ட்ராவல் ஆகுது? -x. இது எந்த டைரக்ஷனில் ட்ராவல் ஆகுது? -y. அப்படி தானே? ஸோ நான் எழுதுனா F3 வெக்டர் ஈக்குவல் டு -50 cos 60 டிகிரி -50 sin 60 டிகிரி. cos 60 என்னடா? 1/2 sin 60 √3/2. ஸோ எனக்கு என்ன ஆன்சர் வரும்? -25 -43.30. ஸோ ரெண்டுமே மைனஸ். ஸோ F3 வெக்டர் ஈக்குவல் டு -25 -43.3. ஸோ லாஸ்ட்டாக F4 வெக்டர் என்ன? 100 Newton and making an angle 40 degree with respect to the y axis. 40 டிகிரி y axis-ஐ பொறுத்து ஆங்கிள் மேக் பண்ணுது. சரியா? ஸோ F4 வெக்டர் எப்படி எழுதலாம்? F4 உடைய மதிப்பு என்ன? 100. ஸோ இப்படியும் எழுதலாம், அதோட மதிப்பு தானே, வெறும் இப்படியும் எழுதலாம், அல்லது வெறும் F4 அப்படின்னு எழுதலாம். நம்ம ஹைபாட்னியூஸ் வந்து மேத்தமெட்டிக்கலில் பேசுகிறது அப்படி தானே. அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த F4 டைம்ஸில் எழுதலாம். ஹைபாட்னியூஸ் பதிலாக நம்ம F4லையும் எழுதலான்னு. ஸோ இப்போ நான் எங்கே ஆங்கிள் இருக்கோ அங்கே தான் டேர்ன் பண்ணணும். ஐ ஹேவ் டு டேர்ன் இட் இன் தட் டைரக்ஷன். அந்த டைரக்ஷனில் தான் நான் வந்து என்ன பண்ணணும்? ஐ ஹேவ் டு டேக் இட் டேர்ன். இப்போ நான் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? நான் எங்கேருந்து ஆரம்பிக்க போகிறேன்னு இப்போ இந்த இதுக்கு இங்கே இருக்கிறதுனால முதல்ல டவுனில் வரேன். டவுனில் வந்துட்டு அடுத்து என்ன, கீழே வந்துட்டு அப்படி டேர்ன் பண்ணுறேன். ஆங்கிள் எங்கே இருக்கோ அங்கே போயிருங்க. சரியா? ஸோ இந்த மஞ்சள் கலர் எனக்கு என்னது? வாட் இஸ் திஸ் எல்லோ கலர்? ஆப்போசிட்டில் இருக்குது பாருங்கள். இப்போது எனக்கு ஆப்போசிட்டில் இருக்குது எல்லோ. ஹைபாட்னியூஸ் இன்ட்டு சைன் 40 டிகிரி. சரி, ஹைபாட்னியூஸ் பதிலாக என்ன எழுதலான்னு சொன்னேன் உங்களுக்கு? வெறும் F4 எழுதலாம். அது வந்து ரொம்ப டெக்னிக்கலாக இன்ஜினியரிங் முறைப்படி எழுதுறது. மேக்ஸ் படி எழுதுனா ஹைபாட்னியூஸ்னு எழுதுனா போதும். ஹைபாட்னியூஸ் அப்படிங்கிற இடத்த ஹூ சர்வ்ஸ் அஸ் அ ஹைபாட்னியூஸ்? F4. அவர் தான் F4ங்கிற ஹைபாட்னியூஸ்ங்கிற வேலை யார் பண்ணுற? F4 உடைய மதிப்பு, ஃபோர்ஸ் 4 உடைய மதிப்பு. இங்கே எனக்கு என்ன இருக்குது? ஐ ஹாவ் வயலட் கலர் தானே. வயலட் கலர்னா அங்கே என்ன? அது எங்கே இருக்குது? டீட்டாக்கு இட்ஸ் இன் த அட்ஜசன்ட் சைட். ஸோ F4 cos 40. சரியா? F4க்கு பதிலாக வாட் வி ஆர் கோயிங் டு சப்ஸ்டிட்யூட்? 100. Okay, so F4 vector is (100 sin 40) minus 100 cos 40. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? 100 sin 40 100 cos 40 கேல்குலேட்டரில் போட்டால் ஐ கேன் ஃபைண்ட் த வேல்யூ. ப்ளஸ் 64 64.28 8 76.60.
ஸோ 64.28 கடைசியில் எழுதிடலாமா எல்லாத்தையும்? இங்கே இருக்கு. ஸோ 64.28 அப்புறம் மைனஸ் 76.6. இப்போ நான் என்ன பண்ணணும்? ஐ ஷுட் ஆட் ஆல் த எக்ஸ் காம்பனண்ட்ஸ். எக்ஸ் காம்பனண்ட் எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணலாம். இதெல்லாம் எக்ஸ் காம்பனண்ட், எக்ஸ் காம்பனண்ட், எக்ஸ் காம்பனண்ட், எக்ஸ் காம்பனண்ட் ஆட் பண்ணால் எனக்கு என்ன வரும்? வாட் ஐல் ஹேவ், எக்ஸை மட்டும் தான் ஆட் பண்ண போகிறேன். எழுதுனா எக்ஸ் காம்பனண்ட் 178.8, செகண்ட் ஃபோர்ஸ்னுடைய எக்ஸ் காம்பனண்ட் மைனஸ் 72, தேர்ட் ஃபோர்ஸ்னுடைய எக்ஸ் காம்பனண்ட் மைனஸ் 25, ஃபோர்த் ஃபோர்ஸ்னுடைய எக்ஸ் காம்பனண்ட் ப்ளஸ் 64.28. இப்போ ஒய் காம்பனண்ட்லாம் ஆட் பண்ணால் 89.94, செகண்ட் ஃபோர்ஸ் 96, தேர்ட் ஃபோர்ஸ்னுடைய ஒய் காம்பனண்ட் 43.30, ஃபோர்த் ஃபோர்ஸ்னுடைய எக்ஸ் காம்பனண்ட் மைனஸ் 76.60. ஸோ ஒய் காம்பனண்ட் சரியா? ஒய் காம்பனண்ட் இதெல்லாம் ஆட் பண்ணி சப்ஸ்ட்ராக்ட் பண்ணால் வாட் ஐ வில் கெட் இன் தி கேல்குலேட்டர் 145.9. அதே மாதிரி இதை ஆட் பண்ணால் வாட் ஐ வில் ஹேவ் 65.54. இப்போ என்ன கிடச்சிருக்கு? ரிசல்டன்ட் ஃபோர்ஸ், மொத்த ஃபோர்ஸ் அல்லது சம்மேஷன் ஆஃப் ஃபோர்ஸ், 4 ஃபோர்ஸுமே ஒரே ஃபோர்ஸாக மாற்றிட்டோம். அந்த ஒரே ஃபோர்ஸினுடைய எக்ஸ் காம்பனண்ட் ஒய் காம்பனண்ட் கிடச்சிருக்கு. அந்த ஒரே ஃபோர்ஸினுடைய எக்ஸ் காம்பனண்ட் எழுதும் பொழுது எவ்வளோ இருக்குது எனக்கு? 145. ஏன்னா இது பெருசாக இருக்குல்ல, நம்ம எல்லா சம்மேஷன் ஆஃப் ஆல் ஃபோர்ஸ்னுடைய எக்ஸ் காம்பனண்ட், சம்மேஷன் ஆஃப் எல்லா ஃபோர்ஸ்னுடைய எக்ஸ் காம்பனண்ட். அப்படின்னா விளைவோட எக்ஸின் வீரியம் என்னன்னு தெரிஞ்சிச்சு. இன்டென்சிட்டி ஆஃப் த ரிசல்டன்ட் ஆஃப் ஆல் த எக்ஸ் காம்பனண்ட்ஸ். ஸோ விளைவோட ஒய் வீரியம் என்ன? சம்மேஷன் ஆஃப் எஃப் ஆஃப் ஒய். அது சின்னதாக இருக்குது, அதனால தான் சின்னதாக வரைகிறேன். மதிப்பு பார்த்தாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது 145, இது 65. ஓகே, ஸோ அது சின்னதாக வரைஞ்சிட்டேன். இப்போது எப்பொழுதுமே நம்ம எங்கே ஆரம்பித்தோம்? வால் ஆரம்பித்து தலைக்கு போவோம், அப்படி தானே போவோம். அப்படி வரைஞ்சி ஏற்கனவே ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், அந்த ஃபோர்ஸுக்கு நம்ம அப்படி வால் ஆரம்பித்து தலைக்கு போயிட்டு இருந்தோம். இப்போது இந்த இது கிடச்சிருச்சு. ஸோ நம்ம இதை வரைஞ்சிடலாம்ல. ஸோ ரிசல்டன் எனக்கு எப்படி இருக்க போகுது? மொத்த எல்லா ஃபோர்ஸையும் ஒரே ஃபோர்ஸாக மாற்றினா என்ன வரும்? இது என்னுடைய ஒரே ஃபோர்ஸ், சிங்கிள் ஈக்குவலண்ட் ஃபோர்ஸ், அதில் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதை நம்ம எப்படி எடுக்கலாம்? ஸோ எனக்கு எஃப் ஆஃப் எக்ஸும் தெரியும், எஃப் ஆஃப் ஒய்யும் தெரியும். ஸோ எனக்கு ரிசல்டன்ட்டை மொத்தமாக ஐ கேன் ரைட் இன் இந்த வெக்டர் ஃபார்ம். சம்மேஷன் ஆஃப் எஃப் வெக்டர் ஈக்குவல் டு ஆர் வெக்டர் ஈக்குவல் டு எனக்கு என்ன இருக்குது? 145.9 ஐ கேப் ப்ளஸ் 65.54 ஜே கேப். இப்போ எனக்கு மதிப்பு கேட்டிருக்காங்களா? சிம்பிளி ஆர் அல்லது மேக்னிடியூட் ஆஃப் ஆர், இதெல்லாம் ஒரே இதுதான் சொல்லுது. அல்லது சம்மேஷன் ஆஃப் எஃப் வெக்டருடைய மேக்னிடியூட். சரியா? இதான் கேட்டிருக்காங்க. இதை எழுதுனா ரூட் ஆஃப் ஐக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆள் யார்? 145.9 த ஹோல் ஸ்கொயர். ஜேக்கு முன்னாடி யார் இருக்கா? 65.54 த ஹோல் ஸ்கொயர். இதை மாதிரி இருக்கு. சரியா? ஜேக்கு முன்னாடி இருக்கிறது ஹோல் ஸ்கொயர் பண்ணணும், ஐக்கு முன்னாடி இருக்கிறத ஹோல் ஸ்கொயர் பண்ணணும். இதை பண்ணும் பொழுது ரூட் எடுத்தால் ரூட் ஆஃப் 145.9 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 65.54 த ஹோல் ஸ்கொயர் எடுத்தால் கேல்குலேட்டரில் எனக்கு வரக்கூடிய வேல்யூ ஆர் அல்லது சிம்பிளி சம்மேஷன் ஆஃப் எஃப் என்னதுப்பா? 159.9 நியூட்டன். ஸோ எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணுதுன்னா, ஸோ இங்கே நான் ஆல்ஃபா அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன்னா, இஃப் ஐ டேக் இட் அஸ் ஆல்ஃபா,
எடுத்துட்டா இது ஆப்போசிட் சைடு, இது அட்ஜசன்ட் சைடு. ஸோ ஆப்போசிட் சைடு அட்ஜசன்ட் சைடோடைய எனக்கு வேல்யூ எனக்கு தெரியும். ஸோ tan ஆல்ஃபா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு சம்மேஷன் ஆஃப் எஃப் ஆஃப் ஒய் தானே இருக்குது. adjacent side summation of f of x அப்படிதானே. எதிர்பக்கத்தில் summation of f of y, அடுத்துள்ள பக்கத்தில் summation of f of x. f of y என்ன 65.54, f of x என்ன 145.9. so alpha equal to tan inverse of 65.54 145.9. அப்படி எடுத்தா எனக்கு என்ன டிகிரி வரப்போகுது? ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 24.19 டிகிரி. ஸோ இது பேர் தான் என்னென்னா ரிசல்டன்ட் டயக்ராம்னு பேர். என்ன எவ்வளோ ஆங்கிள் இருக்குது? 24. ப்ரௌன் கலர். இதனால் கடைசியாக ஸ்பேஸ் டயக்ராம்னு கூட சொல்லுவாங்க. ஃபைனலாக எடுத்து வரைகிற அந்த டயக்ராமு. ஆல்ஃபா எவ்வளோ 24.19. அந்த இந்த மஞ்சள் கலர் லைன், the yellow color line is has a length of 159.9 and this is known as resultant diagram. முக்கியமாக எல்லா ஃபோர்ஸையும் எழுதும் பொழுது பக்கத்தில் என்ன பண்ணணும்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, வாட் ஷுட் யூ டூ, இந்த இடத்துல நியூட்டன் அப்படின்னு அந்த யூனிட்டை எழுதணும். இந்த நியூட்டன் ரெண்டுத்துக்கும் மல்டிப்ளை ஆகும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லாட்டி அர்த்தமே கிடையாது, வெறும் நம்பருக்கு அர்த்தமே கிடையாது. தெர் இஸ் நோ மீனிங். -25 ஆடா மாடா? நோ, இட் ஹாஸ் மீன். யூ ஷுட் ஹேவ் மீனிங். இந்த யூனிட் தான் மீனிங்கை கொடுக்குது, இந்த யூனிட் தான் அர்த்தத்தை கொடுக்குது. சரியா? ஸோ டெக்னிக்கல் ரைட்டிங், அறிவியல் பூர்வமாக எழுதும் பொழுது we have to mention the unit. எங்கெல்லாம் இருக்கோ கண்டிப்பாக டெஃபினெட்லி யூனிட் இருக்கும், யூனிட்டை நீங்கள் சொல்லணும். ஸோ இங்கே எல்லாம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா நியூட்டனாக இருக்க போய் தான் நான் எல்லாத்தையும் ஐ கேன் ஆட் இட். சரியா? ஸோ இன்னும் ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஐ ஹேவ் டு ஸ்பெசிஃபை, குறிப்பிட்டு சொல்லணும். த மெயின் திங் இஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ ரிசல்டன்ட் வெக்டர் என்ன? ஓகே, so this is known as the resultant diagram. இது simply r, வெறும் r, magnitude, அதன் மதிப்பு, மதிப்புனா நீளம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இங்கேயும் வரும் பொழுது ஹோல் ப்ராக்கெட்டாக மொத்தமாக நியூட்டன் அப்படின்னு எழுதிக்கணும். ஸோ ஓகே, டன். Thank you for watching the video until the end. See you in the next video. நன்றி.